தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 9/10/2024 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் ஒரு சந்தோஷத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் ஏசாயா 1:18 உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மலையைப் போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போலாகும். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, உங்கள் பாவங்கள் கடும் சிவப்பாய் இருக்கின்றன, எனினும் உறைந்த பனி போல அவை வெண்மையாகும். இரத்த நிறமாய் அவை சிவந்திருக்கின்றன, எனினும் பஞ்சை போல அவை வெண்மையாகும் என்கின்றது. இந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் ஆலோசனைகளும் அறிவுரைகளும் என்னவென்றால், நாம் அனுதினமும் அறிந்தோ அறியாமலோ சில பாவங்கள் செய்து கொண்டேதான் இருப்போம். ஏனென்றால் நாம் உலகத்தில் வாழ்கின்றோம், அதுவும் பாவம் நிறைந்த உலகம். நமது கையிலே செல்போன் என்ற ஒரு மிகுந்த பாவத்தின் தூண்டுகோல் நம் கையில் அமைந்துள்ளது. ஆனால் இத்தகைய பாவத்தை இருந்து நாம் வெளிவர வேண்டுமானால் கர்த்தரால் மட்டுமே முடியும். நாம் நினைப்போம், இந்த இன்றிலிருந்து இந்த தவறை செய்யக்கூடாது, நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். நாம் பாவம் செய்யும் பொழுது கர்த்தர் நம்முடன் இருந்தார் என்றால், தூய ஆவியானவர் நம்முடன் இருந்தார் என்றால், உடனே நம் மனதிற்கு தெரிந்து நமக்கு சந்தோஷம் இல்லாமல் நம் துக்கமாக நாம் கர்த்தருக்கு பாவம் செய்துவிட்டு அவர் துக்கப்படும் பொழுது நாமும் துக்கமாக மகிழ்ச்சியற்ற நிலையில் காணப்படுவோம். ஆனால் அப்படி இருக்கும் பொழுது நாம் நம்முடைய பாவங்களை உணர்ந்து அதை கர்த்தரிடம் அறிக்கை செய்ய வேண்டும். இதில் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது நினிவே பட்டணத்து மக்கள் பாவம் செய்தார்கள், அவர்களை அழிக்க வேண்டும் என்று கர்த்தர் நினைக்கும் பொழுது யோனா தீர்க்கதரிசியின் மூலமாக அவர்கள் உணர்த்தப்பட்டு, மனிதர்கள் மட்டுமல்ல மிருகங்கள் கூட தண்ணீரும் உணவும் சாப்பிடாமல் உபவாசித்து ஜெபித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அந்த நினிவே பட்டணத்தில் உள்ள அந்த அழிவை நீக்கி அந்த மக்களையும் மிருக ஜீவன்களையும் பாதுகாத்தார் என்று பார்க்கின்றோம். ஆகவே பிரியமானவர்களை, இப்பொழுது கூட நாம் நிறைய பாவங்கள் செய்து நான் பரிசுத்தமாக தினமும் ஆசைப்படுகின்றேன். ஆனால் என்னை அறியாமல் நான் வெளியே சென்ற உடனே அதிகமான பேச்சுகள், பிறரை கிண்டல் பண்ணுற வார்த்தைகள், அல்லது வேறு ஃப்ரெண்ட்ஸுடன் சேர்ந்து தேவையற்ற பாவங்களை தூண்டுகின்ற வார்த்தைகள், பழக்க வழக்கங்கள், இப்படி என்னால் வெளியே வர முடியவில்லை. நான் இனி பரிசுத்தமாக வாழ முடியாது, கர்த்தர் என் பாவத்தை மன்னிக்க மாட்டார். நான் அனுதினமும் நாம் பாவ அறிக்கை செய்து கொண்டே தான் இருக்கின்றேன். ஆனாலும் நாய் தன் கக்கினதை சாப்பிடுவது போல, பன்றி சேற்றில் புரள்வது போன்று தினமும் பாவத்தில் வாழ்கின்றேன். ஆகவே இனி எனக்கு மன்னிப்பு கிடையாது, என் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று கலங்கி நிற்கின்ற என் சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உங்களை பார்த்து கூறுகின்றார், அப்படியல்ல, நீ உண்மையிலே மனம் மாறி நான் தவறு செய்துவிட்டேன், என்னால் அனுதினமும் பரிசுத்தமாய் வாழ முடியவில்லை, என்னை பரிசுத்தமாய் மாற்றுங்கள் என்று உண்மையிலேயே மனதுருகி அழுது மன்றாடி என்னிடம் கேட்கும் பொழுது நான் உண்மையிலேயே உனது பாவம் கருஞ்சிவப்பாக இருந்தாலும் அதை நான் வெண்மையாக மாற்றுவேன் என்று கூறுகின்றார். ஒரு வெண்மையான ஆடை இருக்கின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. அதில் ஒரு சிவப்பான ஒரு மையோ அல்லது ஒரு ஏதோ திரவம் பட்டு அது பார்க்கும் பொழுது மிகவும் அசிங்கமாக காணப்படும். நாம் எவ்வளவுதான் துவைத்தாலும் அந்த வெண்மையான அந்த ஆடையை பழைய அந்த வெண்மைக்கு கொண்டு வர முடியாது. அதே போன்றுதான் நம் பாவங்கள் சிவேரென்று சிவப்பாக இருந்தாலும் கர்த்தர் கூறுகின்றார், ஆனால் நான் அந்த
பாவத்தை இருக்கின்ற இடமே தெரியாமல் அதை என் இதயத்திலிருந்து அழித்து விட்டு உன்னை மீண்டும் பரிசுத்தமாக மாற்ற தூய வெண்மையான ஆடையை போன்று உன்னை வெண்மையாக்க என்னால் கூடும் என்று வாக்கு கொடுக்கின்றார் பிரியமானவர்களே. ஆகவே நாம் என்னால் பரிசுத்தமாக வாழ முடியாது என்று பாவத்திலேயே திரும்ப திரும்ப வாழ்ந்து இதுதான் வாழ்க்கை, இதுதான் என் தலையெழுத்து என்று நினைக்கின்றோமா? அப்படி அல்ல. இன்று மனமார்ந்த மன்னிப்புடன் இறைவனுடன் திரும்பி வருவோம். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்முடைய பாவ சுபாவங்களை மாற்றி நம்முடைய நம்முடைய மூதாதையருடைய சில குணங்கள் கூட நம்மிடம் காணப்படும், அதை அனைத்தையும் அகற்றி இன்றே நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருக்கு ஏற்ற பாத்திரமாக வெண்மையான ஆடை தரித்த ஒரு பரிசுத்தவான்களாக நம்மை மாற்றுவார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த செய்தி மூலமாக அப்பா நாங்கள் நினைத்து விட்டோம், நான் எங்களால் பரிசுத்தமாக வாழ முடியாது, நான் இனி இப்படி தான் வாழ்ந்து நாங்கள் அழிய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த எங்களுக்கு அருமையான இந்த வசனத்தின் மூலமாக அப்படியல்ல, உன் பாவத்தை மனமாற நீ அறிக்கையிடும் பொழுது நான் அது பஞ்சை போல வெண்மையாக்குவேன், அது எப்படி சிவப்பாக இருந்தாலும் அதை பரிசுத்தமாக்க என்னால் கூடும் என்று எங்களுக்கு அருமையான ஆலோசனை கூறின நான் அன்பு தகப்பனை, நாங்கள் மனமாற என்னுடன் சேர்ந்து யார் யாரெல்லாம் தங்களுக்கு விட முடியாத பாவங்கள், இன்பான் நேச்சர்கள், மூதாதையருடைய குணங்கள், இப்படிப்பட்ட குணங்கள் என்னால் மாற முடியவில்லையே, என்னால் மாற முடியாது என்று வேதனைகளோடு எங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நீ வாக்கு மாறாதவர், நீர் கூறியுள்ளீர் எங்கள் பாவத்தை மன்னிப்பீர் என்று நாங்கள் அதை விசுவாசிக்கின்றோம். எங்கள் பாவத்தை ஒவ்வொன்றாக அறிக்கையிட்டு நாங்கள் உம்மிடம் மன்னிப்பு கேட்போம். எங்களை மன்னித்து எங்களை வெண்மையான ஒரு ஆடை தரித்த பரிசுத்தவான்கள் எப்படி வாழ்கின்றார்களோ அதே போல் மாற்றுங்க. எங்களையும் எங்கள் சந்ததியும் பரிசுத்த சந்ததியாக மாற்றுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமேன்.